ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய வாய்ஸ் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய சண்டே எப்படி போகுதுன்றதா பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன் டே தான் லீவு. அதில் நான் என்ன பண்ணுறேன்றதான் அதில் காமிச்சிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே 2 பேரும் செம்மையாக தூங்கிட்டு இருந்தாங்க. சரி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு குக்கிங் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே சிக்கனை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிச்சனில் வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் சிக்கனும் வந்துடுச்சு, அதை வாஷ் பண்ணி அதை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எப்பயுமே சண்டேஸில் வந்துட்டு கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கும். பிகாஸ் பக்கத்து வீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க சின்ன பசங்களாம், நான் எல்லாம் குலைக்குது. நாங்கள் எப்பயுமே வந்து சண்டேஸில் வந்து கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். இது வரைக்கும் பிரியாணி பண்ணதே இல்லை. பிகாஸ் எனக்குமே இது வெரி ஃபஸ்ட் டைம். காலையிலேருந்து ஒரு 100 வீடியோஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே ஒருத்தி எழுந்து எனக்கு பூஸ்ட் வேணுன்றா, ஒருத்தி வந்து நான் தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறேன்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ சர்ப்ரைஸ்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டேன். நிறைய பேர் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. இனிமேல் வந்துட்டு நான் ஷுவராக வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, கண்டிப்பாக போடுறேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நான் ஒரு சொதப்பல் வந்து பண்ணிட்டேன். அந்த ஃப்ரை வந்து ஒழுங்காக வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அது எப்படி அப்படின்னு கேட்டு அவள் ஒரு பேட்ச் ஒர்க்லாம் வந்து பண்ணான். பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கே இது நான் தான் பண்ணனான்னு செம்மையாக ஷாக் ஆகிடுச்சு. அது வந்து கொலையெல்லாம் இல்லை, லைக் பொல்லன்னு வேறு இருந்துச்சா. சரி ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். எப்போயுமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த மினி விலாகு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் இதோட ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு எதுவும் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இதை நான் ஒரு ரெசிபியாக வந்து எடுக்கிறேன். அப்புறம் வந்து ஓகே நிறையா சாப்பிட்டோம், 7up வாங்கிட்டு வந்து குடித்தா சரியாருன்னு சொல்லிட்டு 7up வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு தூங்க போகிறோம். அவ்வளோதான்.